நான் பிறந்த ஊர் விழுப்புரம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பெருமிதம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் இந்த தலைமுறைக்கும் அறிமுகம் அவ்வளவாக தேவையில்லை. காலத்தால் அழிக்க முடியாத கலைமகன் அவர். இவர் 1928ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி விழுப்புரத்தில் பிறந்தார். திரையுலகில் வி.சி. கணேசனாக, அதாவது விழுப்புரம் சின்னையா கணேசனாக அறிமுகமாகி அதன் பின்னர் சத்ரபதி சிவாஜி நாடகத்தில் நடித்ததால் சிவாஜி கணேசன் என அழைக்கப்பட்டார். 1962ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா சென்றார். இந்த வகையில் இந்தியாவிலிருந்து சென்ற முதல் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அங்கு சென்ற சிவாஜி கணேசன் அவர்கள் அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியை சந்தித்தார். அப்போது அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவரை ஒருநாள் நாயகராக நீர்வீழ்ச்சி பகுதியின் கௌரவ மேயராக நியமித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடம் அதற்கான சாவியையும் அளித்தார். அதே ஆண்டில் செப்டம்பர் 28ஆம் தேதி விழுப்புரம் நகரமன்றம் சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த விழா மேடைக்கு வரும் வழியில் நந்தவனம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வள்ளலார் சத்தியஞான சபை கட்டிடத்தை திறந்து வைத்தார் சிவாஜி கணேசன். அதன் பின்னர் அப்போதைய நகரமன்ற தலைவர் டி.எஸ். பத்தர் தலைமையில் விழா நடைபெற்றது. அந்த விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறப்பு சான்றிதழை வெள்ளி பேழையில் வைத்து நகராட்சி சார்பில் அவருக்கு அளிக்கப்பட்டது. வெள்ளி பேழையில் அளிக்கப்பட்ட பிறப்பு சான்றிதழை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நான் பிறந்தது விழுப்புரத்தில்தான் என உறுதியாக கூறி அதற்கான சட்டபூர்வமான அத்தாட்சியை வழங்கியமைக்கு நன்றி. என் பிறப்பை பதிவு செய்தாரே ஒரு பியூன், அவருக்கு 50-60 வயது இருக்கும். அவர் மூலம்தான் எனக்கு அந்த சர்டிபிகேட்டை பிரசன்ட் செய்தார்கள். அன்று நான் அடைந்த சந்தோஷம் போல் என்றுமே அடைந்ததில்லை. என்னுடைய பிறப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் என்று தன்னுடைய சுயசரிதையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.